வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிரெஞ்சு அரசின் செவாலிய விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தோட்டாதரணி. இவர் நம்ம தமிழ் திரைப்படங்களில் கலை இயக்குனராக பணிபுரிகிறார். அதாவது நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. மெயினாக வந்து ஸ்டேஜ் போடுவாங்க, அல்லது வந்து செட்டு போடுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பணிகளுக்கெல்லாம் இவர் இயக்குனராக இருந்து பார்த்துக்கிறாரு. ஓகேவா? இதே மாதிரி இந்த விருதை பெற்றவங்களில் சிலர் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், அப்புறம் ஐஸ்வர் ராய், இவங்களுக்கெல்லாம் இந்த விருது கிடைத்திருக்கு. அடுத்தது, பெண்களின் புற்றுநோய் சிகிச்சைக்காக நடமாடும் மருத்துவ வாகனம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். இப்போ பார்த்தீங்கன்னா புற்றுநோய் சிகிச்சைக்காக நடமாடும் மருத்துவ வாகனம் இதை வந்து தமிழக அரசு இப்போ தொடங்கி வைத்திருக்காங்க. ரூபாய் 1.10 கோடியில் இதை உருவாக்கியிருக்காங்க. புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழே இதை உருவாக்கியிருக்காங்க. முதல் கட்டமாக இதை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதன் பின்னாடி 40 கோடி ரூபாயில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த வாகனம் வந்து வழங்கப்படும். இதில் கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், வாயு புற்றுநோய், இதற்கெல்லாம் பரிசோதனையும் சிகிச்சையும் வழங்கப்படும். அடுத்தது, தமிழ்நாட்டில் பணிபுரியும் பெண்களுக்காக அமைக்கப்படும் விடுதிகள் இவை. இதற்கான ஆன்சர் தோழி விடுதிகள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இந்த தோழி விடுதிகள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பணிபுரிகிற பெண்கள் இணைந்து தங்கலாம். ஓகேவா? அப்போ இந்த தோழி விடுதிகள் இப்போது புதிதாக 12 தோழி விடுதிகள் அமைக்கிறதுக்காக ரூபாய் 62.51 கோடியில் புதிதாக 12 தோழி விடுதிகள் அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கல் வந்து இப்போ நாட்டியிருக்காங்க. 740 பேர் தங்குற வகையில் இந்த விடுதிகள் கட்ட போகிறாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் 19 தோழி விடுதிகள் இருக்குது. இப்போது ஒரு 14 விடுதிகள் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ கூடுதலாக தான் இந்த 12 தோழி விடுதிகளை வந்து கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி கோவையில் பார்த்திங்கன்னா பூஞ்சோலை அப்படிங்கிற பேரில் அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம் வந்து அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. இது என்ன கூர்நோக்கு இல்லம் அப்படின்னா, இப்போது 18 வயதுக்கு கீழே இருக்கிற சிறுவர்கள் வந்து ஏதாவது குற்றம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பாங்கல்ல, அதுதான் இந்த கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அரசு மாதிரியாக அமைக்கிறாங்க. எப்படி அமைக்கிறாங்கன்னா, சிறந்த மாதிரி ஒரு கூர்நோக்கு இல்லத்தை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பூஞ்சோலை அப்படிங்கிற பேரில் கோவையில் அமைக்கிறாங்க. அடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து எழுதலாம், அதே மாதிரி ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இதில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பழங்குடியினர் வணிக மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் பிஸ்னஸ் கான்க்ளேவ், அதாவது பழங்குடியின மக்கள் நிறைய பொருட்கள் தயாரித்திருப்பாங்க, அதை வந்து உலகத்துக்கு காட்டணும், இதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழங்குடியினர் வணிக மாநாடு அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. டெல்லியில் தான் தொடங்கியிருக்காங்க. இதில் முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, புவிசார் குறியீடு நம்ம இப்போது பெறணும் அப்படின்னா அதற்கு அப்ளை பண்ணணும். அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் வந்து இப்போ 5000 ரூபாவாக இருக்குது. அதை வந்து 1000ஆக இப்போ குறைக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு பிர்சா முண்டா அவருடைய 150வது பிறந்தநாள். அவர் வந்து ஒரு பழங்குடியின தலைவர். பிர்சா முண்டா 1875வது ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி பிறந்தார். அதே மாதிரி இப்போ மத்திய பழங்குடியினத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஜூவல் ஓரம். இவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் தான் இந்தியாவுடைய முதல் மத்திய பழங்குடியினத்துறை அமைச்சர். 1999 இந்த மத்திய பழங்குடியினத்துறை அமைச்சகத்தை உருவாக்கியிருந்தாங்க. அப்போவே ஜூவல் ஓரம் தான் மத்திய பழங்குடியினத்துறை அமைச்சராக முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டார். இப்போவும் அவர் தான் மத்திய பழங்குடியினத்துறை அமைச்சராக இருக்கிறார். அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து 8 சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர தற்போது முடிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போட்ஸ்வானா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ தான் இந்த ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அந்த நாட்டிலேருந்து 8 சிவிங்கி புலிகளை நம்ம இந்தியாவுக்கு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க.
சிவிங்கி புலி திட்டம் 2009 அறிவித்திருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் நமீபியா நாட்டிலிருந்து 8 சீட்டாஸை வந்து நமக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதை பிரதமர் மோடி செப்டம்பர் 17ஆம் தேதி விடுவித்தார். 2022 ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி விடுவித்தார். எங்கே விடுவித்தார் அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் குனோ தேசிய பூங்கா இருக்குது, அங்கே தான் அதை விடுவித்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2வது கட்டமாக 2023 பிப்ரவரியில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு 12 சிவிங்கி புலிகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே அதே குனோ தேசிய பூங்காவில் வைத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் குவாண்டம் வைர நுண்ணோக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் பீகோஸ்ட் குரூப். இந்த பீகோஸ்ட் குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஐஐடி பாம்பேயில் இந்தியாவுடைய முதல் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப்பை வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது, 3800க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைக்கு நிதி வழங்கி கின்னஸ் சாதனை படைத்த இந்திய பாடகர் யார்? இதற்கான ஆன்சர் பாலக் மூச்சல். இவங்க பார்த்திங்கன்னா கின்னஸ் சாதனை படைத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப அதிகமான குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைக்கு நிதி வழங்கியிருக்காங்க. ஓகே, இவங்க ஒரு இந்தி பாடகியாக இருக்காங்க. அடுத்தது, 1995 முதல் 2024 காலகட்டத்தில் தீவிர பருவநிலையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 9. இது என்ன அப்படின்னா, இந்த இயற்கை சீற்றங்கள் இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பருவநிலை காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது தீவிரமாக பருவநிலை வந்து மாறுபட்டிருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் பெற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 9வது இடத்துல இருக்கும். இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க வந்து எந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னா, ஜெர்மனியுடைய பான் அப்படிங்கிற நகரை சேர்ந்த கம்பெனி. அடுத்தது, 6வது தேசிய நீர் விருதுகள் 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தீங்கன்னா, நன்னீர் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறது, அதை சேமிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட முயற்சிகளில் சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு, அதே மாதிரி சிறப்பாக செயல்படுற மாவட்டங்களுக்கு, சிறப்பாக செயல்படுற மாநிலங்களுக்கு, இதுக்கெல்லாமே விருது வழங்குறாங்க. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் தான் இந்த விருதை வழங்குறாங்க. இதில் சிறந்த மாநிலமாக மகாராஷ்டிராவை தேர்வு பண்ணியிருக்காங்க. சிறந்த மாவட்டமாக தெற்கு மண்டலத்தில் முதலிடம் பிடித்தது நம்ம திருநெல்வேலி. சிறந்த நிறுவனமாக முதலிடம் பிடித்தது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அப்பல்லோ டயர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாலாபுரம் ஊராட்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா தேசிய அளவில் 3வது சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இப்போ மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் அப்படின்னா CR பாட்டில் அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது பலதார மரணத்திற்கு எதிரான மசோதா எங்கு நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் பாலிகமி பில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக அங்கே ஒருத்தர் வந்து ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணக்கூடாது. அதாவது ஆனால் டிவோர்ஸ் ஆச்சுன்னா பண்ணலாம், ஒரே நேரத்தில் இன்னொரு மனைவியும் கூட கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, பாரத் நெட் சேவையை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்திய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். பஞ்சாபில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா பகுதியிலையும் பாரத் நெட் சேவையை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பாரத் நெட் சேவை அப்படிங்கிறது மத்திய அரசுடைய இணைய வசதி வழங்குகிற திட்டம். இது கிராமங்களுக்கு இணைய வசதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். அடுத்தது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம், சிப்பி புதை படிமங்கள் முதலியன தற்போது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற வட்டத்தில் பட்டினமருதூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஏற்றுமதி துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? இதற்கான ஆன்சர் 21%. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு அடுத்த 6 ஆண்டுகளுக்கு, அதாவது அடுத்த 6 நிதியாண்டுகளுக்கு ஏற்றுமதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ரூபாய் 25,060 கோடி மதிப்பில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இன்னும் தொடங்கலை, இதற்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதில் 2 துணை திட்டங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நிர்யத் புரோட் சாகன் அப்படிங்கிற திட்டம், இன்னொன்று நிர்யத் திஷா அப்படிங்கிற திட்டம். இதில் நிரயத் பரோட் ஷாகன் இந்த திட்டம் வந்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு. இது ரூபாய் 10,401 கோடியில் செயல்படுத்துகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்றுமதி தொழில் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு குறைந்த வட்டியில் வர்த்தக கடன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அடுத்தது, நிராயத் திஷா, இது வந்து ஏற்றுமதி இயக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரூபாய் 14,659 கோடியில் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, ஏற்றுமதி தொடர்பான நிதி அல்லாத வசதிகளை
அந்த ஏற்றுமதியாளருக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சிறந்த கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம், அதே மாதிரி பிராண்டிங், அதே மாதிரி தரமான பேக்கேஜிங் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கலாம்ல. அதுவுமே ஒரு பெரிய உதவி தானே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிராண்டிங் பண்ணணும், அப்போ தான் அது அங்கே விற்கும். அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜிங் பண்ணணும். அப்போ இந்த உதவி எல்லாத்தையுமே இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் கூட பங்கேற்கிறதுக்காக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு உதவும் இவங்க செய்வாங்க. இந்த திட்டங்கள் இப்போது நடப்பு நிதியாண்டு முதல் 6 நிதியாண்டுகளுக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கும். அடுத்தது, ஜோதி சுரேகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் வில்வித்தை. இப்போ 24வது ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறுது. வங்காளதேசத்துடைய தலைநகரான டாக்காவில் தான் நடைபெறுது. இதில் இந்தியாவுடைய காம்பவுண்ட் மகளிர் அணிப்பிரிவு தங்கம் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவுடைய காம்பவுண்ட் கலப்பணியுமே தங்கம் ஜெயிச்சிருக்கோம். கலப்பணி அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறது தான். அடுத்தது, மகளிர் தனிநபர் பிரிவில் ஜோதி சுரேகா தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆடவர் ரிக்கர்வ் பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா அப்படிங்கிறவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மகளிர் ரிக்கர்வ் பிரிவில் அங்கிதா பகத் இவங்களாம் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்தது, விம்பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில நடைபெற கூட்டு பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து வியட்நாமுடைய ஹனோயில் தான் நடைபெற்றது. அடுத்தது, முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய குழந்தைகள் தினம், இது வந்து நவம்பர் 14ஆம் தேதி. இது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம். அவர் 1889 நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய பிரயாக்ராஜில் தான் பிறந்தார். அடுத்தது, உலக நீரிழிவு நோய் தினம். இது வந்து நவம்பர் 14ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைத்து பருவங்களிலும் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது தான். அதாவது வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், வயசானதான் இந்த சுகர் வருது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு வயதில் இருக்கிறவங்களுக்கும் இது வருது அப்படிங்கிறது தான். அடுத்தது, இதில் டைப் 1 டயபெட்டிஸ், இது பார்த்திங்கன்னா உடல் வந்து இன்சுலினை சுரக்காது. அப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ், இது பார்த்திங்கன்னா உடல் இன்சுலினுக்கு எதிராக செயல்படும். அடுத்தது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இது பார்த்திங்கன்னா கருவுறும் போது தாய்க்கு ஏற்படும், குழந்தை பிறப்பிற்கு பின்னாடி அது அவங்களுக்கு சரியாயிரும். ரிவிஷன் பார்க்கலாம். பிரெஞ்சு அரசின் செவாலியே விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தோட்டாதரணி. அடுத்தது, பெண்களின் புற்றுநோய் சிகிச்சைக்காக நடமாடும் மருத்துவ வாகனம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்தது, தமிழ்நாட்டில் பணிபுரியும் பெண்களுக்காக அமைக்கப்படும் விடுதிகள் எவை? இதற்கான ஆன்சர் தோழி விடுதிகள். அடுத்தது, பழங்குடியினர் வணிக மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர தற்போது முடிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா. அடுத்தது, இந்தியாவின் முதல் குவாண்டம் வைர நுண்ணோக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் பீகோஸ்ட் குரூப். அடுத்தது, 3800க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைக்கு நிதி வழங்கி கின்னஸ் சாதனை படைத்த இந்திய பாடகர் யார்? இதற்கான ஆன்சர் பாலக் மூச்சல். அடுத்தது, 1995 முதல் 2024 காலகட்டத்தில் தீவிர பருவநிலையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 9. அடுத்தது, 6வது தேசிய நீர் விருதுகள் 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, தற்போது பலதார மணத்திற்கு எதிரான மசோதா எங்கு நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது, பாரத் நெட் சேவையை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்திய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். அடுத்தது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம், சிப்பி புதை படிமங்கள் முதலியன தற்போது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. அடுத்தது, இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஏற்றுமதி துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? இதற்கான ஆன்சர் 21%. அடுத்தது, ஜோதி சுரேகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் வில்வித்தை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.